12 o'clock. Happy birthday. Hey guys, பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட்டை எப்படி எடிட் பண்ணுறதை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அகைன் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓவராலாக ஒரு 21 ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரிஜினல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் டிஃபால்ட்டாகவே ஆட் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோட சைஸ் எல்லாமே வந்து சின்னது பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 0.1 செகண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அகைன் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு 0.1 செகண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே போலவே அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த 21 ஃபோட்டோஸுமே நீங்கள் இந்த 0.1 செகண்டாக வந்து ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக இந்த ஃபோட்டோவை ட்ரிம் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓவராலாக எல்லா ஃபோட்டோவுமே இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் எக்ஸ்போர்ட் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பிக்சர் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே எடிட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் இந்த பிஎன்ஜி ஃபார்மேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வந்து இந்த பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரேண்டமாக ஒரு 5 ஆர் இல்லைனா 10 ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய ஃபேஸுமே தெரிகிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை பிஎன்ஜி ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ, ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரேண்டமாக ஒரு 6 ஆர் 7 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக அகைன் வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரிஜினலில் செலக்ட் பண்ணி 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை கொடுத்துட்டு அகைன் வந்து இங்கே ஆடியோ சிம்பிள் இருக்கும். ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு மை மியூசிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆடியோவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய விஎன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி அந்த ஆடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்ட பிறகு நல்லாவே வந்து ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆடியோ ட்ராக் வந்து போகிறது நல்லாவே தெரியும். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ட்ராக் வந்து பீட் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இப்போ இந்த பீட் சேஞ்ச் ஆகுது இல்லையா, ஸோ இது வரைக்கும் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி கீழே தள்ளி
தள்ளி விட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து தெரியும். ஸோ இது போல வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐகான கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி வீடியோன்ற செக்ஷன செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நம்ம VN ஆப்ல வந்து நம்ம நெறைய ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணி ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து வீடியோவா ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவ இம்போர்ட் பண்ணிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாஸ்க்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோ இருக்கு இல்லையா? மாஸ்க்ன்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, இங்க ரெக்டாங்கில வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்ட்டா வந்து இந்த மாரி ஃபோட்டோவுக்கு ஏத்த மாரி நீங்க அந்த வீடியோவ ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு ஏத்த மாரி இந்த மாரி வச்சுட்டு, இந்த கார்னர வச்சு நல்லா மேல எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு கர்வ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது போல லைட்டா ரொம்ப வளைச்சிடாதீங்க. லைட்டா அந்த கார்னர்ல மட்டும் லைட்டா இந்த மாரி கர்வ் ஆகுற மாரி வச்சுருங்க. ஸோ இந்த மாரி வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க வந்து குடுத்துக்கோங்க. ஸோ குடுத்ததுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு இப்ப நல்லா இந்த மாரி லைட்டா வந்து ஜூம் பண்ணி சென்டர்ல இருக்கிற மாரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, ஃபில்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த அட்ஜஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி -100ல எடுத்துட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க வந்து குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் வந்து நல்லா அந்த பீட்டுக்கு ஏத்த மாரி வச்சுட்டு, இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிட்டு, இந்த ஒயிட்ட வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒயிட்ட செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு, அகைன் வந்து இப்ப இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த இடத்த வச்சதுக்கப்புறம் அகைன் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஐகான கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்ப வந்து நாம பிக்ஸார்ட் ஆப்ல ஒரு இமேஜ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த இமேஜ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்து இந்த மாரி வந்து ஜூம் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாரி கரெக்ட்டா நீங்க டூப்ளிகேட் பண்ணி நெறைய ஃபோட்டோவா இருக்கிற போல இது போல வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்ப இந்த பீட் வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கேத்த மாரி இந்த ஃபோட்டோவ வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோட்டோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அகைன் செகண்ட் பார்ட்ட டெலீட் பண்ணிட்டு, அகைன் வந்து இப்ப நாம ஆட் பண்ண இந்த ஃபோட்டோவுமே வந்து இந்த மாரி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி வச்சதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு, அகைன் வந்து இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி அகைன் வந்து கீழ தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் அகைன் வந்து இப்ப கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. இங்க ஹேப்பி பர்த்டேன்னு ஒரு வாய்ஸ் வரும். ஸோ அங்க வந்து வச்சுட்டு, அகைன் இந்த ஐகான கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிட்டு, இப்ப இந்த பிஎன்ஜி இமேஜ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ ஆட் பண்ணிட்டு, அகைன் வந்து இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, ட்ராக் பண்ணி கரெக்ட்டா இதுவரைக்கும் வச்சுருங்க. ஸோ இதுவரைக்கும் வச்சதுக்கப்புறம் அகைன் மோஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி ஃபேட் வந்து குடுத்துக்கோங்க. ஸோ ஃபேட் குடுத்ததுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்க குடுத்துட்டு, அகைன் வந்து இந்த ஃபோட்டோ எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். இதுக்குமே வந்து நீங்க எல்லாத்துக்குமே ஃபேட் வந்து குடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து ஃபேட் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதே போல எல்லாத்துக்குமே வந்து ஃபேட் வந்து குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் இப்ப எல்லா ஃபோட்டோவுமே வந்து ஒரே நேரத்துல வராம, இந்த மாரி கொஞ்சம் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி ட்ராக் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு இப்ப ப்ளே பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து வீடியோ பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி கரெக்ட்டா வந்து ஆட் பண்ணிடுங்க. இன்னுமே வந்து மேல தூக்கி வைக்கலாம்னு நெனைக்கிறேன். எல்லா ஃபோட்டோவுமே வந்து ஒரு மாரி சென்டர்ல இருக்கிற மாரியே பார்த்துக்கோங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு இன்னுமே நல்லாருக்கும். ஸோ இந்த மாரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி இந்த 1 செகண்டா வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதே போல இந்த 1 செகண்டா வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். இந்த சிங்கிள் டிக்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு அகைன் வந்து இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எஃபெக்ட்ட குடுத்துட்டு, இந்த ஃபோட்டோ வந்து உள்ள போற போல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உள்ள போற போல வச்சதுக்கப்புறம் இங்க டூரேஷன் வச்சுட்டு அப்ளை டூ ஆல் குடுத்தீங்கன்னா, இப்ப எல்லா ஃபோட்டோக்கான டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு அகைன் இந்த ஐகான இங்க எடுத்துட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐகான கிளிக் பண்ணிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்ப நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹார்ட் டெம்ப்ளேட் வீடியோவ இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் டிக் குடுத்துட்டு பேக் வந்துட்டு, இப்போ ஓவராலா ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்கறதுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஸோ இதே போலவே நீங்களுமே வந்து உங்களுக்கு புடிச்சவங்களுக்கான வீடியோ எடிட்ட வந்து எடிட் பண்ணி முடிச்சுக்கலாம்.